திமுக பொருளாளர் அல்லது பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படின்னு சத்தம் இல்லாம காய் நகர்த்திட்டு இருக்காங்க திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திருமதி கனிமொழி அவங்களுடைய டீம்க. சரி, இந்த தலைமை பொறுப்புகளுக்கு வந்தா என்னங்க நன்மைகள் அப்படின்னு கேட்டா, முதலாவதாக பெண்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்குது. அடுத்தடுத்து கட்சியுடைய மாவட்ட பொறுப்புகள்லையும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தலாம் கனிமொழி அவங்க வந்திருக்கிறதால. ஏன்னா தீர்மானங்கள்ல அதை கொண்டு வரல, பட்டியல் சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவமும் தீர்மானங்கள்ல இடம் பெறல. இப்ப டெக்னிக்கலாக கனிமொழி அவங்கள வச்சு வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். இரண்டாவதாக தாவேகா பெண்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற்றுதான் முதலமைச்சரானாரு திரு ஜோசப் விஜய். இப்ப அந்த பெண்கள் வாக்குகளை பெரும் சேதாரங்களை ஏற்படுத்தலாம். மூன்றாவது, உட்கட்சியிலையும் சரி பல்வேறு எதிர்கட்சிகளுக்கு இடையேயும் சரி சகோதரத்துவத்தோடு ஒரு எல்லோரையும் அனுசரித்து பழகிறதுல பயணிக்கிறதுல கனிமொழி அவங்களுடைய ரோல் முக்கியமானது. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான்காவது, ஒன்றிய அரசாங்கமான பாஜக பிரதமர் திரு மோடி ஆகட்டும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவாகட்டும், எல்லோருடைய குட் புக்லயும் இடம் பிடிச்சவங்க கனிமொழி. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறதால எல்லோரையும் பகச்சிக்காம காங்கிரஸ் கூட்டணியும் இல்லாததால இவங்களுடைய ரோல் பாஜகவை சில விஷயங்கள்ல சரி கட்ட உதவும் அப்படின்னும் ராஜதந்திர ரீதியில கணக்கு போடுறாங்க திமுக தலைமை. ஐந்தாவதாக, திமுகவுடைய சட்டமன்றத்தின் முகமாக எதிர்கட்சி தலைவராக்கியிருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின். அதே போல கட்சி முகமாக திருமதி கனிமொழி பொதுச் செயலாளர் அப்படியானா, அப்புறம் சீனியர் திரு துரைமுருகன் அவருடைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அந்த பதவியை மாத்தலாம், வேற ஒருத்தரை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப கனிமொழி அவங்கள கொண்டு வந்தா அப்ப இரண்டு பேருமே ஒரு இரட்டை தண்டவாளம் போல திமுகவை சூப்பரா சுமந்து செல்லலாம். இளம் வாக்காளர்கள் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக, பெண்கள் வாக்காளர்கள் கனிமொழி மூலமாக திமுக பக்கம் வந்து சேரும் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க கனிமொழி டீம்க.